வணக்கம் குருஜி. வணக்கம் சார். செவ்வாய் பயிற்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் தற்சமயம் மீன ராசியில் சனியோடு இணைஞ்சிருக்கார். இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது இந்த சனி பகவானை விட்டு விலகினோடனே அவருக்கு ஒரு சுபிக்ஷம் கிடச்சிடுறது, ஒரு டென்ஷன் குறைஞ்சிடுறது. அதுவும் அவரோட வீடு அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக நிறைய ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆட்சி வீடு அதனால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இதை பற்றி பார்க்குறோம், சுக்கிர பயிற்சி பற்றி பார்க்குறோம், சூரிய பயிற்சி அப்படின்னு, அதாவது தமிழ் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதத்தில் 4 சப்ஜெக்ட் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோட கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வி, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த கேள்வி தான் நான் இப்போ முன் வைக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு கன்ஃபார்மாக இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நடக்குமா, இப்போ செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கிறாருனாக்கா ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் முதலீடுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை சனி பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை ராகுகேது பயிற்சிக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அது அந்த ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அது ஒரு காமனாக மொத்தமாக சொல்லிடுவாங்க. அது எப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கும் போதும் இருக்கலாம். இன்னொன்று சுக்கிரன் அந்த பயிற்சிகளில் கூட நிற்கலாம், ஆட்சி ஆகி நிற்கும் போது கூட இருக்கலாம். அதாவது கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் நினச்சதை நடக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டே வரோம். அதன்படி பார்க்கும்போது மீனராசி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி வரார். இப்போ ஜென்ம ராசியில் கொஞ்சம் காலமாக இருந்தார், சனியோடு சேர்ந்து இருந்தார். நிறைய குழப்பங்களை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், அப்படி இல்லைனாக்கா வேலையில் கொஞ்சம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சஞ்சலங்கள்லாம் கொடுத்தது செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது. இப்போ சனியை விட்டு செவ்வாய் பிரிகிறார், 2ஆம் இடத்துக்கு போகிறார், அவர் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்று அமர போகிறார் குடும்பஸ்தானத்தில். இப்போ மீன ராசிக்கு எப்படி இருக்கும், ஏன்னா ஜென்ம சனி வேற போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஜென்ம சனியில தான் நிறைய பதட்டங்களை கொடுத்துருக்கு. சும்மாவே ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏன்னா தசாபுத்தியே நல்லா இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஜென்ம சனின்னு இதை புலம்பியே அவங்களுக்கு பயத்தை கொடுத்துருவாங்க, ஜுரமும் வந்துடும், அது மாதிரி ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஏதோ ஒன்று அவங்களுக்கு நிறைய குழப்பம். அப்போ இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இது நல்ல ஒரு கிரகம் தான் இந்த மீனராசிக்கு, யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். இது எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி? இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் அதி அற்புதமான ஒரு இது. ஏன் அப்படின்னா 2-9 கூடியவர், தனக்காரகன், அதே சமயம் 9ஆம் இடத்து அதிபதியும் இவர் தான். ரொம்ப அற்புதம். நீங்கள் சொன்னது ரொம்ப விசேஷம். நான் நிறைய மீனராசி நேயர்கள் நான் பார்த்துட்டேன், எல்லாருமே ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. என்ன தேவையில்லாத பயம்தான். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நான் ஒருத்தட்ட கேட்டேன், சந்திராஷ்டமம் அடையாங்க, சனியே மேலே உட்காந்துட்டு இருக்காரு, சந்திராஷ்டமம் ஏதாவது என்ன வேணாலும் நடந்து போட்டோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு டென்ஷன் அவங்களுக்கு, ஜென்ம சனினாலே அப்படியே ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த வகையில் செவ்வாய் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு அப்பா, அதாவது சாதாரணமாக ட்ரம்ஸ் வாசிக்கிறத விட மத்தளம் வாசிக்கிற மாதிரி இருந்தது, 2 பக்கம் அடி. இப்போ செவ்வாய் விலகிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி மாறுறது ரொம்ப விசேஷம். 2ஆம் இடத்துலேயே ஆட்சி அமைக்கிறார். ஜென்ம சனி இருந்தால் கூட குரு பேச்சு ஆனோன்னு இந்த ஜென்ம சனியை பார்க்க போகிறார். ஸோ அந்த காலகட்டம் வரைக்கும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். அதுக்கப்புறம் குரு பார்க்க கோடி நன்மை. இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியில் நம்ம அதை தான் பார்க்குறோம். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சியில் தனக்காரகன், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ இவரே 9ஆம் வீட்டு அதிபதியும். அப்போ இவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நிறைய மீனராசினர்களுக்கு பணம் வரவு வரல.
ஏகப்பட்ட குழப்பங்கள் என்ன. ஆனால் அதை மீறி தான் இவங்க வந்து செயல்பட்டு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய பாக்கியம். அந்த வகையில் இப்போ செவ்வாய் பேச்சு இவங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும், பெரிய உறுதுணைன்னு சொல்லலாம். ஏன்னா தனவரவு நல்லா வந்தாலே இப்போ தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா தனவரவு கண்டிப்பாக வந்தே ஆகணும். அப்போ தனவரவு வரணும்னா தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும். அதேமாதிரி உத்தியோகத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு உயர்வே வரல, சம்பள உயர்வாகட்டும் பதவி உயர்வாகட்டும் இவங்க எதிர்பார்த்தபடி நடக்கலை. ஏன்னா ஜென்மசனி குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்காரு. எப்படா கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கறது பூர்த்தி ஆகலை, இப்போ நடக்கும். அவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய பணத்தடைகள் தான் இப்போ கொடுத்துருக்கு. ஜென்மசனி வந்த பிறகு செவ்வாயும் 2ஆம் இடத்துக்கு வரார். தன வரவுகளை கொடுப்பாரா, அதாவது குடும்ப மேன்மை கொடுப்பாரா, ஏதாவது சேமிப்புகள் எதனா நிற்குமா? நிறைய பேருக்கு வந்து செலவாயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க, எந்த சேமிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால. இப்போ சேமிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் டெரிபிளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஜென்மசனியால் ஏகப்பட்ட பாதிப்புகள் அடைஞ்சவங்களுக்கு இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து குறுகிய கால பயிற்சி, பெரிய அளவில் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இது இல்லை. இப்போ 41 நாட்கள் இவங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். இந்த தொழிலில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அவங்க நினச்சே பார்க்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் வரும். என்ன வரல நினச்சிருந்தாலும் பலவிதமான ஒரு ஆர்டர் நிறைய வரும். அப்போ அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த அட்வான்ஸு லாபம் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க சர்வே பண்ணுற அளவுக்கு நல்லபடியாக இருக்கும். அப்போ சேமிப்புங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் வருவாங்க. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதம். இப்போ தாங்க அந்த மனக்குழப்பமே தீரும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துலேயே வரதுனால உழைக்கக்கூடிய ஒரு வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும், வருமானங்கள் அற்புதமாக கிடைக்கும். ஓகே, இப்போ பாக்கியஸ்தானத்தையே பாக்கியஸ்தானாதிபதி பார்க்குறார், 8ஆம் பார்வையாக அவரோட வீட்டை அவர் பார்க்குறார், 9, அது சிறப்புன்னு சொல்லிட்டீங்க. இப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, இவங்க வந்து உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி இருக்கணும், ஏற்கனவே மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏதோ அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போதே செவ்வாய் வந்து உஷ்ணமான கிரகம், இருக்கிற இடம் நல்லபடியாக இருக்குது. இவங்களுக்கு என்னதான் மருத்துவ செலவுகள் வந்தாலும் அந்த மருத்துவ செலவுகளை மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு தனவரவு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி அங்கே ஆட்சி அமைத்து கொடுக்க போகிறார். ஸோ 8ஆம் இடத்தை பார்த்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். மற்றபடி ஏற்கனவே இந்த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ரிலீஸ் எதிர்பாராமல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கும்போது எதிர்பாராமல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போதும். ஓகே, இப்போ செவ்வாயோட பயிற்சிக்கு வந்து தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா? தொழில் ரீதியாக ஏமாற்றங்களையே சந்தித்த நபர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஏன்னா 9ஆம் இடம் 2ஆம் இடம் அப்படிங்கும்போதே பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடியது. பாக்கியங்கள் எப்படி அனுபவிக்க முடியும்? ஒரு உத்தியோகத்திற்கு ஒரு உத்தியோகம் நல்லபடியாக இருக்குங்க, என்ன அவன் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறான், இஎம்ஐ எல்லாம் போக வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கிறான், அவனோட மிஸ்ஸஸும் நல்ல வேலைக்கு போகிறான். அப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு பிரச்சனைகளை விட்டுருங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லாமல் யாருக்குமே கிடையாது. நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. பட் இந்த ஃபினான்ஷியலி அந்த சப்போர்ட்டு அவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த தனவரவு வர்றதுனால எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா இந்த மீனராசிக்கு? நிறைய பேருக்கு வந்து இடம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு உண்டான டைம் அமையல, ஒன்றும் லோன் கிடைக்கல, இல்லைனாக்கா அது என்னவோ தெரியல தள்ளி போயிட்டே இருக்கு. அது மாதிரி ஜென்மசனி ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கலாம். இப்போ செவ்வாய் ஆட்சியாகி உட்கார 2ஆம் இடத்துல குடும்ப மேன்மை, அப்படி இல்லைனாக்கா அந்த இடம் சம்மந்தப்பட்டது பாக்கியஸ்தானாதிபதி இல்லையா, அந்த இடத்தையே பார்க்கறதுனால சொத்து சுகம் அது சேர்றதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கு இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்க்காதவங்களுக்கு இல்லைங்க கடன் இருக்குது எனக்கு ஏதோ போயிட்டு இருக்கு, இதனால எனக்கு ரிலீஃப் ஆனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. இன்னொன்று வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து தொழில் ரன் ஆனா போதும் அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்க. ஆனால் வீடு கட்டுறதுக்கும் சொத்து சேர்க்கைக்கும் ஒரு சில பேர், ஏன்னா தசாபுத்தி நல்லா இருக்கும், ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு வந்தா கூட தசாபுத்தி ஒரு சில கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த சொத்து ரீதியாவோ இடம் வாங்குறது அது மாதிரி அது தடையா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த தடைகள் கொஞ்சம் விலகுமா? கண்டிப்பாக. ஏன்னா இவங்களுக்கு வந்து
நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதம். எப்படின்னா, இவங்க எதிர்பார்த்து இருந்தாங்க. இப்போ ஒரு வீடு வாங்குறதுங்கிறது எளிதான காரியம் கிடையாது. அதேமாரி நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும், தசாபுக்தி நல்லபடியாக இருந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்குது. அப்போ ஜென்ம சனி உட்காந்ததுலேருந்து இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. பணம் நிறைய இருக்குது, ஆனால் வீடு வாங்க முடியல. ஏன்னா இடம் கரெக்டாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கல. சில பேருக்கு வந்து இப்படி தான் வேணும்னு ஒரு இது இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன் புதன், அதனால் அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க எப்போவுமே. புதன்கும்போது அறிவுக்காரகன், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் வீடு இருக்கணும் அப்படின்னு. அது கிடைக்காமையே போயிருக்கும். பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதேமாதிரி சில பேருக்கு பணம் இருக்குது, கடன் கிடைக்கல, பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்கல. அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல காலம். ஏன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி அமைக்கிறார். ஸோ ஒரு குடும்பம், தனம் எல்லாமே வரதுனால 9ஆம் அதிபதியும் இவர் தான். அப்படிங்கும்போதே இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கும்போதே வீடு, மனை, வாகனம், ஏன்னா பூமிக்காரகன் தான் இவர். ஸோ தனவரவு நல்லா வரும். கடன் கண்டிப்பாக எதிர்பார்த்த கடன், பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த 41 நாட்களில் அந்த முயற்சிகளை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வீடு, மனை யோகம் கண்டிப்பாக அமையும். ஓகே, பரிகாரம் மீனராசிக்கு இந்த 41 நாட்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கும்போது இவங்க வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது நல்லது. விரதம் இருக்க முடியாதவர்கள், ஏன்னா இந்த மீனராசியில் வயதானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களாம் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரேர், முடியாது. அப்படிப்பட்டவர்களை விட்டுருங்க. மற்றபடி விரதம் இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறவங்க பண்ணலாம். விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை முடியாத பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது. இந்த 2ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த தனவரவு தாராளமாக கிடைக்கும். அதேமாரி பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கும். அப்போ இந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது விசேஷம். விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு எப்படின்னா, முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறது. சரி, அர்ச்சனை பண்ணுறதுக்கு என்னால் இது இல்லை, ரைட், ஒரு நெய் தீபம் போடுங்க. அதுவும் முடியலையா, ஒரு செவ்வரளி மாலை போடுங்க. இல்லைன்னா முருகப்பெருமானை மனமாற வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து ஒரு 108 தடவை சரவண பவ, ஓம் ஸ்ரீ சரவண பவாய் நமக, அதை சொல்லுங்கள். ரொம்ப அற்புதம். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே மீனராசி நேர்களுக்கு 2-9 கூடிய அதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி அமைத்து ஒரு எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத தனவரவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.